வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ஓப்போ ரெனோ 10 சீரிஸ் இந்தியா லான்ச் ஆயிடுச்சு. நம்மகிட்ட ரெனோ 10 ப்ரோ, ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரெனோ 10 ப்ரோ ப்ளஸை பற்றி பார்ப்போம். ஸோ ரெனோ 10 ப்ரோ அடுத்த வீடியோவில் வருது, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரோ ப்ளஸ் வெர்ஷன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ப்ரோ மாடல் மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோ ப்ளஸ் எல்லா வெர்ஷனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நார்மல் வெர்ஷன், ப்ரோ ப்ளஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் 8+ Gen 1 ப்ராசர் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே அந்த 6.74 இன்ச் அந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அந்த 1.5K டிஸ்பிளே அதெல்லாமே இருக்குது. கேமராவும் இந்த வாட்டி 64 MP போர்ட்ரேட் கேமரா வேறு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, ப்ரோ ப்ளஸ் பாக்ஸில் நம்மகிட்ட இருக்கிறது கிளாசி பர்பிள் கலர் ஒரே மாடலில் தான் வருது. ஸோ 12GB 256GB ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே 12GB 256GB தான் வருது. கிளாசி பர்பிள் தவிர கிரே கலரும் இருக்குது. சார் வேல்யூ ஹெட் சார் 1.170, பாடி சார் 0.564. 5G பேண்ட்ஸ் நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் 60,000 59,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட ரீட்டைல் ப்ரைஸிங் அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஒரு 55,000 அதாவது கம்மியாக இருக்கும். பாக்ஸில் கிரியேட் ப்ரொடக்டிவ் கேஸ், சிம் இஜெக்டர் டூல், சார்ஜர் 100W சூப்பர் ஒர்க் சார்ஜர். ஸோ இப்போ எல்லாமே இது கொடுக்குறாங்க. USB Type A to Type C கேபிள். ஸோ இங்கேயே எல்லாமே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு. ஹைலைட் 64 MP டெலிஃபோட்டோ கேமரா OSோட 100W சூப்பர் ஒர்க் 8+ Gen 1 மேரி சிலிகான் X இமேஜிங் NPU இதெல்லாமே ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கு. ஓகே, டிசைன் பின்னாடி கேமரா பம்ப் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கு. இது IMX 890 சென்சார் இருக்கு. அது தவிர ஒரு 8MP அல்ட்ரா வைடு. மெயினாக இந்த 64 MP டெலிஃபோட்டோ கேமரா தான் ஹைலைட்டாக இருக்குது. இதில் 3x ஜூம் இருக்குது. டோட்டலாக 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷ் தான், மெட்டல் மாதிரி இல்லை. பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. டுவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் USB Type C போட்டு ஸ்பீக்கர்கள் டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ டாப்பில் அந்த ஸ்பீக்கர் வேண்ட்டு IR பிளாஸ்டர் இருக்குது. செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 MP IMX 709 இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண அதே இதுதான். ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த கர்வ்டு டிஸ்பிளே எல்லாத்துலையும் யூஸ் பண்ண அந்த 1+ல இருக்கிற எல்லா யூஸ் பண்ணுற அதே 6.74 இன்ச் ஃபுல் ஹெச்டி அந்த 1.5K AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. நான் ஸ்கிப் தான் கொடுத்தேன், ஆனால் 18 ஆப்ஸ் இன்ஸ்டால் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ அபவுட் டேஸ் போனால் ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் 256GB 8+ Gen 1 4700 mAh பேட்டரி, மேரி சிலிகான் X NPU இருக்குது. ஸோ அதனால் அல்ட்ரா 4K நைட் வீடியோ, அல்ட்ரா HDR வீடியோ எல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஸோ Android 13 தான். டிஸ்பிளே 1.5K அந்த டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி OnePlus 11R அதிலெல்லாம் பார்த்தா அதே ஸ்லைட்லி கர்வ்டு டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ வீடியோ கலர் பூஸ்ட் இருக்குது, இமேஜ் ஷார்ப்னர் இருக்குது. இந்த கலர் வாய்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே கலர் வாய்ஸ், ஆக்சிஜன் வாய்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோ செலக்டில் இருக்குது. அப்படி வேணுன்னா 120 இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் இதில் செட் பண்ணிக்கலாம். வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ DRM இன்ஃபோவில் போய் பார்த்தா HDR10, HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. இதில் 60, 90, 120 தான் போகுது. ஆனால் இன்னும் கம்மியாக போகும். வைட் வைட் லென்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செட்டப் பண்ணிடலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. வச்சோடனே நல்லா ஆகுது. ஸோ ஐடாக்குள்ளே போனால் 12GBயில் 10.96GB இருக்குது. 5.2GB இதுவாக இருக்குது. 5.3GB கிட்ட இருக்குது. 2GB 219GB இருக்குது. அதில் 209GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ 8+ Gen 1 தான். ஸோ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற அதே இது தான் இருக்குது. ஸோ அப் டு 3 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்குது. இது 1.5K 1240x2772 இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நாட் 3லேயும் இது கொஞ்சம் ஸ்லைட்டான ஃப்ளாட் ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் 11Rல யூஸ் பண்ண அதே 6.74 இன்ச் டிஸ்பிளே தான் இருக்குது. 4700 பேட்டரி, 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ G கேமரா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. லைட் சென்சார், ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். HDR 216p ஆப்வியஸ்லி சப்போர்ட் பண்ணோம். ஹை ரெசல்யூஷன் தான். 8+ Gen 1. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் HDRல அப் டு 1400 nits வரைக்கும் போகும் பிரைட்னஸ்ஸு. ஸோ சில பேனலில் 450 வரைக்கும் போட்டிருக்கு. இதில் 400 போட்டிருக்கு. 1440Hz PWM டிம்மிங் கூட இருக்குது.
ஸோ அதனால் லோ பிரைட்னஸ்லேயும் ஸ்க்ரீன் இதுவாக இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். NFC இருக்குது. டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையா? டால்பி அட்மாஸ் இருக்குது. ஆனால் ஹெட்செட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகும், ஸ்பீக்கரில் இருக்காது. ஆனால் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அடுத்தது முக்கியமான பாட்டுக்கு இருக்கும் கேமரா. ஸோ அந்த அல்ட்ரா வைட் கேமரா, அதுக்கப்புறம் மெயின் கேமரா IMX 890 இருக்குது. அதுலேயே வந்து ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் ஜூமு, டிஜிட்டல் ஜூமு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து 120x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜூம் போனாலே வந்து பிளர் ஆகிடும். 30x 15 20xலாம் போனாலே வந்து குவாலிட்டி கண்டிப்பாக அடி வாங்கும். அதேமாதிரி ஹைலைட் வந்து இந்த போர்ட்ரேட் கேமரா தான். 64 MP ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க இந்த போர்ட்ரேட் டெலிஃபோட்டோவில். ஸோ இதில் வந்து 3xம் கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபில்டர்ஸு, போக்கா ஃப்ளார், AI கலர் போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ மோர் ஆப்ஷன் போனால் ப்ரோ மோடு, பேனோராமா, ஸ்லோமோ, டியூவல் வீடியோ, ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அல்ட்ரா ஸ்டெடி மோடில் வந்து 1080p வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் வீடியோவும் இருக்குது. ஸோ மேனுவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1080p வரைக்கும் வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதுலேயே போர்ட்ரேட்லேயே வந்து 6x வரைக்கும் ஜூம் போய்க்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து AI கலர் போர்ட்ரேட் மட்டும்தான் இந்த வீடியோ ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் ப்ரோவில் வந்து போக்கா ஃப்ளாரும் இருந்துச்சு 1080pயில். ஸோ இதில் ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல, சாஃப்ட்வேர் இஷ்யூ. ஸோ 1080pக்கு வந்து மூவ் ஆனால் இது வந்து போயிடும். ஸோ 720pயில் தான் AI கலர் போர்ட்ரேட் இருக்குது. ஸோ நைட் ஃபோட்டோ இருக்குது. அதை ஸ்டெடி மோட், ட்ரைபாட் மோட் ஆப்ஷன்லாம் வந்து நைட்டில் இருக்குது. அதுலேயே எல்லா கேமராலேயும் வந்து இந்த ஜூம் ஆப்ஷன் இதெல்லாமே ஷூட் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து அல்ட்ரா வைட்லேயும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு நைட். ஃப்ரண்ட் கேமரா அந்த 32 MP ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் 1080p வீடியோ ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்குது. நல்ல கேமரா தான், ஆனால் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கல. அட்லீஸ்ட் 1080p 60 FPS கொடுப்பாங்க போது வெறும் 1080p மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. "4K 60 FPS வீடியோ சாம்பிள் ஃபோக்கஸ் ஆகுது. ஜூம் ஆப்ஷன் 18x வரைக்கும் ஜூம் இருக்கு. அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ 1080p தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ரன் பண்ணாலும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, போர்ட்ரேட் வீடியோ 1080pல தான் இருக்குது. ஸோ 720pல AI கலர் போர்ட்ரேட் இருக்குது. ஆனால் போக்கா ஃப்ளார் எதுவுமே இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஜூம் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து 6x வரைக்கும் போர்ட்ரேட்லேயே ஜூம் போகலாம் அந்த டெலிஃபோட்டோ கேமரா வச்சு. நல்லா தான் இருக்குது இதில் பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா ஸோ 0.8xல இருக்குது. இப்போது 2x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் போகலாம். ஸோ ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. இது வந்து அல்ட்ரா ஸ்டடி மோட் ஸ்லைட்டாக ஜூம் ஆகிக்குது. ஸோ இதுலேயும் 0.8x அதுலேருந்து வந்து ஜூம் போகும். 2x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஸோ AI கலர் போர்ட்ரேட் கூட இருக்குது. ஆனால் போக்கா ஃப்ளார் இல்லை. ஆனால் 720pல தான் ரெக்கார்ட் ஆகுது போர்ட்ரேட் வீடியோ.
ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேமராக்காக கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் ப்ரைஸிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் 8+ Gen 1 வந்து 35,000 ரூபாய்க்கே சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஓப்போ ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெனோ 10 கர்வ்டு டிஸ்பிளே வேணும், ஓப்போ ஃபோன் தான் வேணும், இந்த போர்ட்ரேட் கேமரா தான் வேணும், இந்த 2MP இந்த கேமராலாம் வேணாம், போர்ட்ரேட்டுக்கு வந்து நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து மோஸ்ட்லி ஆஃப்லைனில் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தீவிரமான ஓப்போ ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்குவாங்க. மற்ற எல்லாம் வந்து வாங்குவாங்களா அப்படின்னு டவுட்டு தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா OnePlus 11 வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனே வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துடும். கேமிங் வீடியோ வேணுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா 8+ Gen 1 ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸ் பண்ணியாச்சு, சீப்பர் மாடல்ஸ் எல்லாமே. இது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரில இது. ஓகே, இதை வந்து ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ரெனோ 10 ப்ரோவோட வீடியோவும் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ப்ரெஸ் பண்ணிடுங்க.